எல்லாருக்கும் வணக்கங்க. மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் 100 எம்எல்லும் 200 எம்எல்லும் அவைலபிளா இருக்குங்க. தேவைப்படுறவங்க மேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இயற்கையான முறையில நான் 31 மூலிகைகள் இந்த எண்ணெயில கலந்து தான் ஹெர்பல் ஹேர் ஆயில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த 31 மூலிகைகளும் உங்ககிட்ட காமிச்சிருவேன் நானு. ஒவ்வொருத்தங்க பாதி மூலிகை காமிப்பாங்க, பாதி மூலிகை காமிக்க மாட்டாங்க. நான் அந்த மாரிலாம் எதுவுமே செய்யறது இல்லங்க. உங்ககிட்ட என்னென்ன மூலிகை போடுறனோ, அந்த எல்லா மூலிகையுமே காமிச்சு, உங்க முன்னாடியே தான் நான் எண்ணெய் காய்ச்சினேன். எப்படி காய்ச்சணும், வைக்கணும் எல்லாமே சொன்னேன். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சைடு எஃபெக்ட் எதுவும் வருமான்னு. சைடு எஃபெக்ட் வர்ற அளவுக்கு நான் கெமிக்கல் எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க. மாடி தோட்டத்தில் இயற்கையான முறையில் மூலிகை செடிகள் வளர்த்து அதிலிருந்து தான் நான் மூலிகை எண்ணெய் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியுங்க. நான் இயற்கையான முறையில் மாடி தோட்டத்தில் மூலிகை செடிகள் வளர்த்து தான் நான் எண்ணெய் காய்ச்சிறேன்னு. இப்போ என் பாப்பாவுக்கு நிறைய செம்பட்ட முடி இருந்துச்சுங்க. இந்த எண்ணெயை நான் சின்ன பிள்ளையிலேருந்தே தேய்ச்சிட்டு வந்ததுனால இந்த அளவுக்கு கம்மியாகிருக்கு. இப்பயும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்குங்க. பாப்பாவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் தான் அதுக்கு காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை எப்படி தேய்க்கணும்னு சொல்லி சில பேருக்கு தெரியாது. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு எண்ணெயை எப்படி தேய்க்கணும்னு சொல்லி காமிக்க போகிறேன். இப்போ ஒவ்வொரு கோடாக எடுக்கணுங்க. முடியல வகுடும்பாங்கள, அந்த வகுடு எடுத்து அதில் நம்ம அந்த வேர் கீழே இந்த எண்ணெயை நம்ம வைக்கணுங்க. நல்லா வேரில் போய் இந்த எண்ணெய் நல்லா படணுங்க. நல்லா படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடணும். டெய்லி நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரியே இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கலாங்க. ஒரு சிலருக்கு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன், எனக்கு வேண்டாம் எண்ணெய் இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஒரு 2 மணி நேரமாவது நல்லா குளூர தேய்ச்சி அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு போகலாம். இந்த மாதிரி தாங்க நான் நல்லா வேருக்குள்ளே கூடி எல்லா இடத்துலையும் எண்ணெயை ஊற்றி நல்லா குளுன்னு தான் தேய்ச்சி விடுவேன். எப்பயுமே எண்ணெயை நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே அந்த மசாஜில் நல்லா தூக்கம் வருங்க. ஏன்னா அந்த மாதிரி மூலிகைகள்லாம் நம்ம கலந்துருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் தலையில் யூஸ் பண்ணிக்கணும். நாங்கள் எப்பயுமே தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிட்டு இருந்து